ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் லக்ஷ்மி டென்டல் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 20 வருஷமா இருக்காங்க. 2 டிகேட்ஸா இந்த டென்டல் ப்ராடக்ட்ஸ் தர கம்பெனியா இருக்காங்க. அதாவது இந்த பல்லுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு மேல கிரவுன் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த கிரவுனு பிரிட்ஜஸ், அது மட்டும் இல்லாம இந்த டூத்தை அலைன் பண்றதுக்கான அந்த கிளிப்ஸ், அதுக்கப்புறம் தெர்மோஃபார்மிங் ஷீட், அதுக்கப்புறம் கிட்ஸ் ரிலேட்டட் பீரியாடிக் ப்ராடக்ட்ஸும் தர கம்பெனியா இருக்காங்க. முக்கியமா இவங்களோட அலைனர் சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஹை மார்ஜின் பிசினஸ்ல இருக்காங்க. யூஎஸ்ல லக்ஷ்மி டென்டல் யூஎஸ்ஏன்னு சொல்லி ஒரு பிரான்ச்சும் இந்த கம்பெனிக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022ல டோட்டல் ரெவன்யூ 136 கோடி பார்த்திருக்காங்க. 2023ல அது 161 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 193 கோடியா உயர்ந்திருக்கு. இந்த 6 months பினான்சியல் 2025 அது 116 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனி 2022 சரி 23 சரி இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. அதற்கு இவங்க சொன்ன காரணம் என்னன்னா, எங்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏறி இருக்கு. ஸோ அதனால நாங்க லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 2024 25 கோடி ரெவன்யூவா இருக்கு. 6 months பினான்சியல் 2025 ஆல்மோஸ்ட் 22 கோடி அளவுக்கு இந்த கம்பெனி ரெவன்யூ பார்த்திருக்காங்க. இவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ₹4.80 இருக்கு. பினான்சியல் 2024 டேட்டா படி 6 months பினான்சியல் 2025 அது ₹4.39 அளவுக்கு இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் பாத்தீங்கன்னா ₹12.97. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் 40 கோடி இருக்கு. 0.6 அளவுக்கு டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஐபிஓ மணியை எடுத்து டெப்டை குறைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 78% அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 19.97% இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 12.29%, டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.6 அளவுக்கு இருக்கு. 6 months பினான்சியல் 2024 டேட்டா படி. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலி மெடிக்கோர். 95 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஏர்னிங்ஸ் தான் இப்பவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ பார்க்கும்பொழுது இவங்க பிஎஸ் ஒரு 7 மடங்கு பெரிய ரெவன்யூ இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இபிஎஸ்ல இவங்க பிஎஸ் விட குறைவா இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூவும் குறைவு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ்ல இவங்க பிஎஸ் இவங்க பீட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேஸ் 13 to 15 January 2025. இஷ்யூ பிரைஸ் ₹407 ₹428 ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 138 கோடி. ஆஃப் ஆஃப் சேல் 560 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 698 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 33 ஷேர், ₹14,124 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹2 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 10%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 16 January 2025. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 17 January 2025. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 17 January 2025. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 20 January 2025 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்ட்ல 20 இயர்ஸா இருக்காங்க. எண்ட் டு எண்ட் இன்டெகிரேட்டட் டென்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. September 30, 2024 டேட்டா படி. அதே மாதிரி பினான்சியல் 2024 ரெவன்யூ எடுக்க பார்க்கும்போது டாப் 2 லார்ஜஸ்ட் இந்தியன் டென்டல் லெபார்டரிஸ் அந்த கம்பெனி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம March 31st, 2024 டேட்டா படி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ பார்க்கும்போது லீடிங் பீரியாடிக் டென்டல் ப்ராடக்ட் இருக்காங்க. கிட்ஸ் ரிலேட்டட் பீரியாடிக் ப்ராடக்ட்ஸை கொடுக்கறதுல ஓவராலா இவங்களோட எக்ஸ்போர்ட் ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 30% அளவுக்கு இருக்கு. லெபார்டரிஸை ஒரு கணிசமான அளவுக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்க. அதாவது 60% லெபார்டரிஸ் ரெவன்யூ வந்துச்சுன்னா அதுல 30%க்கு மேல எக்ஸ்போர்ட் ரெவன்யூவா இந்த கம்பெனிக்கு இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி மேல, அதாவது இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், சேர்பர்சன், ஹோல் டைம் டைரக்டருக்கு மேல ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ இருக்கு. சிபிஐ போட்டிருக்காங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு. ஸோ அது இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2022-2023 இவங்க டாப் லைன் ஆல்மோஸ்ட் 20% அளவுக்கு growth இருந்தாலுமே ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட ஆர்ஹெச்பில இவங்க மென்ஷன் பண்ண கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது அதர் எக்ஸ்பென்சஸ்
கணிசமா உயர்ந்திருக்குங்க. பிளஸ் அதே மாதிரி கூட பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் 2024 உங்க ப்ராஃபிட் வந்து டாக்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருந்திருக்கு. அதனால ஓரளவுக்கு ப்ராஃபிட் இந்த கம்பெனி பார்த்திருக்காங்க. சேம் வந்து இந்த 6 மந்த் ஃபினான்ஷியல் 2024 வந்து நடந்திருக்கு. சப்சிடரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 சப்சிடரிஸ் வச்சிருக்காங்க. அந்த சப்சிடரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லெஸ் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி இல்லைன்னா வந்து ஒரு லாஸ் மேக்கிங் சப்சிடரிஸா இருக்காங்க. அந்த மாதிரி சப்சிடரிஸ் எல்லாம் வந்து இவங்க ஐபிஓ மணி எடுத்து இன்வெஸ்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டட் பண்ண பியர்ஸ் யாருன்னா பாலி மெடிக்யூர் 94 டைம்ஸ் earningsல இருக்காங்க. லக்ஷ்மி டென்டல் வந்து earnings எவ்வளவு இருக்குன்னா 64.65 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. இது ஃபினான்ஷியல் 2025 வந்து earnings எடுத்து பார்க்கும்போது இது 4.80 வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் இன்னும் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 100 டைம்ஸ் earnings வந்து போகுதுங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் 2025 டேட்டா எடுத்து பார்க்கும்போது இவங்களோட வேல்யூவேஷன் இவங்க பியர்ஸை விட குறைவாகவே இருந்திருக்கு. பட் இந்த ஓஎஃப்எஸ் ஐபிஓ இருக்கிறதுனாலையும் 50 டைம்ஸ் 60 டைம்ஸ் earnings வந்து இந்த மாதிரி B2B பிசினஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நான் பார்க்குற கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனை எடுத்து பார்க்கும் பொழுது இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனிக்கு 20 இயர்ஸா வந்து டென்டல் ப்ராடக்ட் பிசினஸ்ல வந்து இது இருக்குங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குங்க. பிளஸ் இவங்க இருக்கிற இந்த கஸ்டம் மேட் கிரவுன்ஸ் அண்ட் பிரிட்ஜஸோட மார்க்கெட் மட்டுமே வந்து 11.8% அளவுக்கு சிஏஜியில் இருக்கு. மற்ற இருக்க இந்த இந்தியன் டென்டல் லேப்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பீரியாடிக் பிசினஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் டிஜிட் ரெவன்யூ growth இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் 2023 எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பேஸ் பண்ண இந்த கம்பெனி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராகவும் வந்து இருந்திருக்காங்க. பிளஸ் இயர் ஆன் இயர் அதாவது 2023 to 2022 அதே மாதிரி 2023-2024 ரெவன்யூ growth கன்சிஸ்டன்ட் 20% அளவுக்கு வச்சிருக்காங்க. அலைனர்ஸ் பிசினஸும் ஹை மார்ஜின் பிசினஸா இருக்கு. டெப்டும் குறைக்க போறாங்க. இப்போ ஒரு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஃபினான்ஷியல் 2024 இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம 6 மந்த் ஃபினான்ஷியல் 2025 இருந்தாலும் சரி, இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்களோட ப்ராஃபிட் வந்து கணிசமா உயர்ந்திருக்குங்க. அது எப்படி தொடரும்னு சொல்லி பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா இதுவே 2023-22 வந்து அந்த அளவுக்கு இல்லாததுனால ஒரு லாஸ் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து ஓரளவுக்கு நல்லபடியா இருக்குங்க. ஆனா வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கிறதுனாலயும் ஒரு எஃப்டிஐ இஷ்யூ வந்து இவங்க ப்ரொமோட்டர்ஸ் மேல இருக்கிறதுனாலயும் இப்போதைக்கு இந்த ஐபிஓ வந்து ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரி ஐபிஓவா வந்து நான் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஜிஎம்பி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாவே வந்து தென்படுதுங்க. ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ எக்ஸாக்டா சொல்ல போறோம்னா இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் ₹165 அளவுக்கு இருக்கு. 38.55% வந்து இந்த கம்பெனி லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க இதை மனசுல வச்சுக்கோங்க. பட் அதுவும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன். ஸோ வேல்யூவேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃப்டி இஷ்யூனால வந்து இந்த கம்பெனிக்கு அதுவும் பிடிபியில 50 டைம்ஸ் earnings கேட்கறதுனால கொஞ்சம் ஸ்லைட் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ வந்து நான் பாக்குறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்ல செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.